வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எப்பவுமே விசிபிளா இருக்கு. பட் பிசினஸ் மாடல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இந்த அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 பங்குகள் எடுத்துக்க போறோம். எதெல்லாம் வந்து அதிகமா மார்ஜின்ஸ் வந்து குடுத்திருக்கு அண்ட் growth சஸ்டெயின் பண்ணிருக்கு அண்ட் 2மே விசிபிளா தெரியுதோ. இந்த கம்பெனிக்கெல்லாம் என்ன காமனா இருக்குன்னா அவங்களோட ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் 35% மேல, நெட் ப்ராஃபிட் 25% மேல அண்ட் அது மட்டும் இல்லாம 30% மேல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வளர்ச்சி 3 வருடத்துல வந்து காட்டியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் என்ன காட்டுதுன்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் ரெவென்யூ growth வந்து ஆக்சுவலா ஏர்னிங்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் காட்டுது. ஸோ கேள்வி என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் ஒன் ஆஃபா இல்ல கன்சிஸ்டன்டா வந்து டைம்க்கு வந்து இவங்க காட்டுறாங்களா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல எனக்கு பார்க்க போற பங்கு SBFC Finance. SBFCயோட PE வந்து ஸ்லைட்டா மீடியன் விட ஹையரா இருக்கு. பட் இது ஸ்டில் லோவரா தான் இருக்கு அவங்களுடைய லார்ஜ் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். அதே சமயத்துல நிறுவனத்தோட PEG ரேஷியோ 0.44 இருக்கு. இது வந்து போத் மீடியன் அண்ட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லோவரா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் growth காட்டுது. நம்ம கடந்த 3 வருடமா ட்ரெண்ட் பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து 1.8x வளர்ந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1.5x. எக்ஸ்பென்சஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல் தான் இருந்திருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் ரேஷியோட டிக்ளைனால அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தோட இம்பாக்ட் டைரக்டா ஆப்பரேட்டிங் லெவரேஜ்ல பார்க்கலாம். இது 2.3 மடங்கா இருந்திருக்கு வளர்ச்சியில. ஃபினான்சிங் ப்ராஃபிட் படி பார்த்தோம்னா மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் வந்து 28ல இருந்து 36% ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் 2.3x வந்து growth வந்து நெட் ப்ராஃபிட்ல காட்டியிருக்காங்க. நெட் மார்ஜின்ஸ் வந்து 20% இருந்து 26% வளர்ச்சி வந்து காட்டியிருக்கு. பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா SBFC வந்து செக்யூர்ட் MSME லோன்ஸ் அதுக்கப்புறம் கோல்ட் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட கோர் ஃபோக்கஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆண்டர்பிரினர்ஸ் தான். மெயினா டயர் 2 அதுக்கப்புறம் டியர் 3ல வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கவங்க தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அசெட் குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா 94% நிறுவனத்துடைய AUM வந்து செல்ஃப் ஆக்கியபைட் ரெசிடென்ஷியல் இல்லைன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் Q2 FY26ல நிறுவனம் வந்து 220 பிரான்ச்சஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. 174 சிட்டிஸ்ல இருக்காங்க. 16 ஸ்டேட்ஸ்லயும் 2 யூனியன் டெரிட்டரிஸ்லயும் வந்து இந்த நிறுவனம் இருக்காங்க. ஃபண்டிங் ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம்னா கோல் லெண்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க ICICI பேங்க் கூட வச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய டிக்கெட் சைஸ், லோன் சோர்சிங் இது எல்லாமே வந்து இந்த கோல் லெண்டிங்னால சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஆப்பரேட்டிங் மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2025ஓட எண்ட்ல பார்த்தோம்னா SBFCயோட AUM 9,938 crores, 29% year on year growth, 83% கான்ட்ரிபியூஷன் வந்து செக்யூர்ட் MSME லோன்ஸும் 17% LAG அதாவது லோன் அகெயின்ஸ்ட் கோல்ட்ல இருந்து வந்திருக்கு. அக்டோபர் 2025ல கம்பெனி 10,000 crore AUM மைல்ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்கன்னு Q2 FY26 பிரசன்டேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் இது என்ன சொல்லும்னா நியூ லோன் அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்ல நுகர்வோர்களுக்கு ஒரு பீரியட்ல அதான் சொல்லும். இது 815 crores இருக்கு. Q2 FY26ல 21% year on year growth காட்டியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் growth வந்து 1% தான் இருந்திருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் வால்யூம் வந்து 6% குவார்டர் ஆன் குவார்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அசெட்டோட குவாலிட்டி ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம்னா கிராஸ் NPA அதாவது லோன்ஸ் அதெல்லாம் வந்து பேமெண்ட் டிலே ஆயிருக்கு. மோர் தென் 90 days அதுதான். இது வந்து 2.77% இருக்கு. 8 BPS வந்து இயர் ஆன் இயர் அப்டிக் காட்டியிருக்கு. நெட் NPA அதாவது ரெசிடியூவல் கிரெடிட் ரிஸ்க் ப்ரொவிஷனிங் அப்புறமா வருது. இது வந்து 1.51% இருக்கு. 12 BPS இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் நம்ம பார்த்தோம்னா. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் ஆன் ஆவரேஜ் ஒரு AUM சொல்றது தான். இது 10.48% Q2 FY26ல இருக்கு. 27 BPS இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மெயின் டிரைவர் இந்த மார்ஜின் எக்ஸ்பான்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பாரோயிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க 8.96%. இது வந்து வைடனிங் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் 9.05% பண்ணிருக்கு. 68 BPS இயர் ஆன் இயர் எக்ஸ்பான்ஷன் காட்டியிருக்கு. இந்த நிறுவனத்தோட நிதி செயல்திறன் இப்ப பார்க்கலாம். Q2 FY26ல டோட்டல் இன்கம் வந்து 31% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. 411 crores. பிரைமரியா 29% இயர் ஆன் இயர் எக்ஸ்பான்ஷன் இந்த AUM சப்போர்ட் பண்ணதுனால தான். அதே பீரியட்ல வந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 23.5% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். இன்கம் growth விட கம்மியா தான் இருந்திருக்கு. இதனால ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 177 crores அதிகமாயிருக்கு. 37% இயர் ஆன் இயர் growth காட்டியிருக்கு. பட் ஒரு 63% இன்க்ரீஸ் இன் கிரெடிட் காஸ்ட்னால இது 31 crores ஆயிருக்கு. ஸோ 109 crores ஆயிருக்கு. 30% இயர் ஆன் இயர் growth நெட் மார்ஜின் வந்து 26.5% இருந்திருக்கு. growth அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். கம்பெனி ஸ்டெடியா வந்து கோல்ட் லோன் அதாவது LAG பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. கரண்டா ப்ராடக்ட் வந்து 185 அவுட் ஆஃப் 220 பிரான்ச்சஸ்ல இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றது பார்த்தோம்னா அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கோல்ட் லோன் ஆஃபரிங்ஸ் வந்து இன்னும் 15 மோர் பிரான்ச்சஸ்ல அடுத்த 2 குவார்டர்ல ஆட் பண்ணலாம்னு இருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்டேஷன். AUM ஓட growth ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்துட்டோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து 5% to 7% குவார்டர் ஆன் குவார்டர்
growth expectation வந்து ரீஐட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. கீ மானிட்டரபிள்ஸ்ல நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஜுவல் ரிடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங்ல. இது வந்து ஓவர் டைம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பர்சனல் லிக்விடிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மேனேஜ்மெண்ட் தெளிவா சொல்றாங்க. நம்ம இப்ப ரிஸ்க் அதுக்கப்புறம் சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் என்பிஏ வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருந்தாலும் கம்பேர் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் பட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இன்னுமே கொஞ்சம் ஹையரா தான் இருக்கு. அண்ட் ஏர்லி டெலின்குவசிஸ் அதாவது 1+ டிபிடி வந்து 8.72% வந்து ரீச் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன அக்னாலேஜ் பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கன்சர்னா அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. அண்ட் நியர் டேர்ம் பிரஷர் வந்து அசெட் குவாலிட்டியில வந்து இமர்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. இரண்டாவதா பார்க்க போற பங்கு வந்து டிப்ஸ் மியூசிக். நம்ம இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் பார்த்தோம்னா, கடந்த 3 வருடம் அதாவது FY 23-25ல சேல்ஸ் வந்து 1.7x வளர்ந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து 1.2x வளர்ந்திருக்கு. ஓபிஎம் 55ல 67% பெட்டரா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 2.2x வளர்ந்திருக்கு. நெட் மார்ஜின்ஸ் 41%ல 54% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா சம்டைம்ஸ் ஒரு 90s சாங் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து இப்ப Instagram, YouTubeல எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் பிசினஸ் வந்து பேஸ்ட் ஆன் அந்த கன்சியூமர் பிஹேவியர் படி தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. கம்பெனியோட கோர் பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேஷன் அதுக்கப்புறம் ஆக்வசிஷன் ஆஃப் ஆடியோ விஷுவல் மியூசிக் கண்டென்ட் தான் இந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிப்ஸ் மியூசிக் வந்து பிரைமரியா எப்படி வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னா மியூசிக் லைசன்சிங். இது வந்து ஸ்பாட்டிஃபைல இருந்து, யூடியூப்ல இருந்து, அப்புறம் வேற டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு வருது. கோர் இந்த நிறுவனத்தோட வேல்யூ வந்து எவர்கிரீன் கேட்டலாக் ஆன 34,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் தான். மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜ்ல இவங்க பாடல்கள் வச்சிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் கம்ப்ளீட்டா டெட் ஃப்ரீ இருக்கு. அண்ட் இந்த நிறுவனமே 100% கண்டென்ட் ப்ரொமோஷன் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அதே குவார்ட்டர்லயே பண்ணிடுறாங்க. எந்த கண்டென்ட் வந்து எந்த குவார்ட்டர்ல ரிலீஸ் ஆதோ அந்த சமயத்திலேயே பண்ணிடுறாங்க. இது ஏன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த காணொலியை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். My catalog is doing really, really well. So our margin and then that entire catalog, whatever we release, whatever music we make or acquire, we release that music, we write off that content cost in that same year. So that is a big advantage Tips has. Or acha, this is not, we are not doing from now. We are doing this since beginning. If I carry forward for 4 years or 10 years, then I have to pay more tax and it will hurt my cash flow in those days. Those days there was a very cash flow was very tight, so we have to need money quickly. So we used to write off entire content cost same year. So that is from beginning we are following. Still we are following that. சரி, இப்ப இந்த நிறுவனத்தோட ரீசென்ட் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். Q2 FY 26ல இந்த நிறுவனம் வந்து 11% இயர் ஆன் இயர் ரெவென்யூ growth வந்து காட்டியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குவார்ட்டர் வந்து கண்டென்ட் யூசேஜ் அப்புறம் மானிட்டைசேஷன் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல growth இருந்திருக்கு அப்படிங்கறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டாவே இருந்திருக்கு. அண்ட் கண்டென்ட்டோட காஸ்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 4% இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ரெவென்யூ growth அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்பென்சஸ் அதனால ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 68 கோடியா இருந்திருக்கு. 15% இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. டைரக்ட் இம்பாக்ட் வந்து ஆப்பரேட்டிங் மார்ஜின்ல நம்ம பார்த்திருக்கலாம். 200 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கு. அதர் இன்கம் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 53 crores இருந்திருக்கு. 10% இயர் ஆன் இயர் growth காட்டியிருக்கு. ப்ராடா ரெவென்யூ கூட அலைன்டா இருக்கு. நெட் மார்ஜினும் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு. 59.6%. இந்த நிறுவனத்தோட growth அவுட்லுக்க நம்ம இப்ப பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து ரீஐட்ரேட் பண்ணிருக்காங்க. 20% growth கைடன்ஸ் FY 26க்கு டாப் லைன் அதுக்கப்புறம் பேட்டுக்கும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பர் பிக்கப் வந்து H2ல இருக்கும். அது ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜா 25% growth required Q3 to Q4ல. கண்டென்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா ஸ்பாட்டிஃபை கேஸ்ல கம்பெனி வந்து அப்ராக்சிமேட்டா 55% ஷேர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதனால பெனிஃபிட் ஆஃப் ஸ்பாட்டிஃபையோட 20-25% பிரைஸ் ஹைக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனியோட ரெவென்யூல இது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அவங்களோட வணிகத்தை பத்தி வேற வேற பிளாட்ஃபார்ம்ல எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Mr. Torani, YouTube has been slowing for you all for the past couple of quarters, right? No, actually it's a shorts. There is a another revenue stream that is shorts. That is being slowing down, but we don't have any impact on that because that's a lump sum kind of a deal with YouTube. So we will not have any money impact. Okay. So, how is the Meta platform doing for you all as well as Spotify? I mean, both are doing well. We are really doing a lot of good things on them. My mini songs are really working very nicely, and there is a 3-4 songs which I have written in my
annual report. This really, really doing well. கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா FY24ல நிறுவனத்தோட CFO வந்து 233 crores இருந்திருக்கு. இது வந்து 183% ஆஃப் பேட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேஷ் கன்வர்ஷன் காட்டுது. FY25, H1 FY26ல CFO பை பேட் ரேஷியோ 72 and 47% இருக்கு. H1 FY26ல ஒர்க்கிங் கேபிட்டல் யூசேஜ் வந்து 54.3 crores இருந்திருக்கு. ஃபர்தர் இம்பாக்ட் ஆயிருக்கு கேஷ் கன்வர்ஷன்ல. Q2 FY26 பிரசன்டேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த நிறுவனத்துடைய சில ரிஸ்க் அதுக்கப்புறம் சவால்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அப் டு 60 crores வந்து பார்த்துட்டு இருக்காங்க வித் டிப்ஸ் ஃபிலிம் லிமிடெட். இது ஒரு குரூப் என்டிட்டியா இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து 19.3% ஆஃப் FY25ஓட டர்ன் ஓவரா ஆக்சுவலா இருக்குங்க. டிப்ஸ் மியூசிக்கோட PE வந்து ஆல்மோஸ்ட் 40 மடங்கா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து க்ளோஸ் டு செக்டர் ஆவரேஜ். PEG வந்து 1.12 மடங்கா இருக்கு. இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வேல்யூவேஷன் வந்து ஓவர்லி ஸ்ட்ரெச்டா இல்ல அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. பட் growth ஸ்லோ டவுன் வந்து நல்லாவே விசிபிளா இருக்கு. நம்ம சில குவார்டர்ல பார்த்தோம்னா ரெவென்யூ growth வந்து சஸ்டெயின்டா இல்லைங்க. முன்னாடி போக போக வேல்யூவேஷன் பிரஷர் வந்து கண்டிப்பா வரக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 3 வருடமா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை நியர்லி 10% கம்மி பண்ணியிருக்காங்க. ஆல்தோ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்டா ரீசன்ட் குவார்டர்ல. முன்னாடி போக போக ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் ட்ரெண்ட் வந்து க்ளோஸா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கோட காணொலியில நம்ம மூன்றாவதா பார்க்க போற பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Canara Robeco அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான். FY23ல இருந்து FY25 வரைக்கும் சேல்ஸ் வந்து 2x வளர்ந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் 1.5x வந்து வளர்ந்திருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? டிக்ளைன் இன் எம்ப்ளாயி அதுக்கப்புறம் காஸ்ட் ரேஷியோஸ் இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2.5x growth ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல பார்க்கலாம். அண்ட் ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம். OPMல 53ல 65%. நெட் ப்ராஃபிட் 2.4x வளர்ந்திருக்கு. நெட் மார்ஜின் வந்து 39ல 47% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்துடைய வணிகத்தை பத்தி பேசணும்னா இதுதான் இந்தியாவுடைய செகண்ட் ஓல்டஸ்ட் AMCயா இருக்காங்க. இந்த கம்பெனி ரீசெண்டா அவங்களோட IPOட வெளிவந்தாங்க. அண்ட் போஸ்ட் லிஸ்டிங் பார்த்தோம்னா கனரா பேங்க் வந்து 38% ஸ்டேக் வச்சிருக்காங்க. வைல் ஓரிக்ஸ் கார்பரேஷன் வந்து 37% இந்த நிறுவனத்துல ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ கனரா பேங்க் தான் இந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டரா இருக்காங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஒன்லி ஆன் த பேங்க்ஸ் கிரெடிபிலிட்டி டிபெண்டா கிடையாது. மேனேஜ்மெண்ட் வந்து இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறது இந்த காணொலியில பார்த்துட்டு வந்துருங்க. As of June 30th, 2025, Canara Bank का contribution 8% था हमारे 8%। 8%। हम्म। 92% बाकी डिस्ट्रीब्यूटर से आता है। अच्छा, तो इसका ऐसा नहीं कि मतलब कैनरा बैंक का नाम है तो यानी बिजनेस सारा वहां से आ रहा है, वैसे 92%। हाँ, अब कोई भी डिस्ट्रीब्यूटर ओवर डिपेंडेंट नहीं है। டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பார்த்தோம்னா Canara Robeco AMC வந்து பேன் இந்தியா மல்டி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இதுல வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. 27க்கும் மேற்பட்ட பிசிக்கல் பிரான்ச்சும் இருக்கு. 54,000க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இந்த நிறுவனத்துக்கு இருக்காங்க. சரி, இப்போ இந்த நிறுவனத்துடைய கீ ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ்குள்ள போய் நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் 2025 படி இந்த நிறுவனத்துடைய க்ளோசிங் AUM வந்து 1,17,600 crores இருந்திருக்கு. 6.4% இயர் ஆன் இயர் வளர்ச்சி வந்து இந்த நிறுவனம் காட்டியிருக்கு. சரி, இப்போ இந்த நிறுவனத்துடைய போர்ட்ஃபோலியோ கம்போசிஷன் என்ன அப்படிங்கறத உள்ள போய் டீப்பா பார்த்துடலாம். நிறுவனத்துடைய போர்ட்ஃபோலியோ லார்ஜா எக்விட்டி பேஸ்டா இருக்கு. அண்ட் நியர்லி 90% AUM வந்து இந்த எக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு. பட் பிகினிங்ல நம்ம சொன்ன மாதிரியே கம்பெனி வந்து எக்விட்டி ஃபோக்கஸ்டா கிடையாது. பட் ஏன் வந்து திடீர்னு அவங்களுடைய பிசினஸ் யுக்தியை வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து மேனேஜ்மெண்ட்டே சொல்ல போறாங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு டக்குன்னு வந்துருங்க. To answer your question on equity focused, we actually were not like that when we first started. We were actually an 85-15 split between fixed income and equity when we first started. But this comes out of learnings from the Lehman Brothers crisis, what we saw, what happened in the market, the systemic risk that could have happened as a result of being so skewed towards fixed income, whereas equity, we believe, is far more transparent, extremely well managed within the industry, offers a lot of liquidity. So we changed our business model. So it's a conscious decision to remain equity focused fund house. We are a specialized equity focused fund house, and hence you see a domination of equity in our AUM. About 91% of our AUM is equity, and it's retail equity. So it's individuals. We have over 5 million individual folios as well. So it's a very large retail focused equity fund house. Meanwhile, B30 MAAUM, அதாவது AUM coming from locations outside top 30 cities வந்து 28,800 crores, up from 26,100 crores ஆனது last year. So இந்த contribution B30 23.7% total MAAUMல வந்து இதுதான் contribution இருக்கு. சரி, இப்போ ரீசன்ட் குவார்டர்லி ஃபினான்ஷியல்ஸ்ல இந்த நிறுவனம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். Q2 FY26ல இந்த நிறுவனம் வந்து சேல்ஸ் வந்து 108 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 3% இயர் ஆன் இயர் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 86.8 crores இருந்து 104 crores பெட்டர் ஆயிருக்கு.
20% இயர் ஆன் இயர் growth வந்து காட்டியிருக்கு. இந்த growth வந்து 12% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து காட்டியிருக்காங்க. குவார்ட்டர்லி ஆவரேஜ் AUMல, அதாவது QA AUMல. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38.2 crores வந்து 42 crores-ஆ ஒரு 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து இந்த நிறுவனம் காட்டியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்னாடி போக போக ஓவரால் எக்ஸ்பென்ஸ் growth வந்து இந்த 12 to 15% ரேஞ்ச்லயே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் growth வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் விட லோவரா தான் இருந்திருக்கு. இதனால 28% இயர் ஆன் இயர் வளர்ச்சி நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் 400 BPS இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின்ல. Q2 FY26ல நெட் கெயின் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 17.7 crores இருந்து 3.7 crores-ஆ. இதனால டைரக்ட் இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட்ல 3% இயர் ஆன் இயர் டிக்ளைன் பார்த்திருக்கோம். இது கூட சேர்ந்து 271 BPS கம்ப்ரெஷன் நெட் மார்ஜின்லயும் இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ட்ரிவன் மார்க்கெட் டு மார்க்கெட் ஐட்டம், அதுக்கப்புறம் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஜட் பண்றதுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருக்கணும். ஏன்னா M2M மூவ்மெண்ட்ஸ் வந்து பியூரா மார்க்கெட் ட்ரிவனா இருக்கிறதுனால அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய growth அவுட்லுக் பத்தி நம்ம பேசணும்னா, மேனேஜ்மெண்ட் வந்து 20% பிளஸ் growth டார்கெட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நியர் டர்ம் ஃபோக்கஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் அண்ட் நியூ ப்ராடக்ட் லான்ச்ல இருக்கும். இது வந்து AUM growth வந்து சப்போர்ட் பண்ணும். நியூ பிசினஸ் லைன் வந்து கிராஜுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிருக்காங்கங்கிறாங்க. காம்படிஷன் இருக்குல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய இண்டஸ்ட்ரியில நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சினாரியோல கேனரா ரொபெக்கோ அவங்களை எப்படி பொசிஷன் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். दूसरी बात इस इंडस्ट्री का एक खास चीज है कि आपको बिजनेस या AUM मिलेगा जब आपकी परफॉर्मेंस रहेगी. हम्म, अब कोई भी हो, कोई भी ब्रांड हो, आपको सिर्फ परफॉर्मेंस पे मिलता है पैसा. आप देखे अगर हमारी तरफ देखोगे तो हमारे इक्विटी स्कीम्स जो हैं, जो भी स्कीम्स 10 साल से ज़्यादा कंप्लीट कर रहे हैं, ट्रैक रिकॉर्ड जो है, वो सब स्कीम्स अभी अपने बेंचमार्क्स को बीट कर रहे हैं. So that's a very important indicator and a criteria for getting more business. So we are very confident about our positioning in the marketplace. இந்த நிறுவனத்துடைய கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்த நிறுவனத்தை பார்த்தோம்னா FY24ல கம்பெனியோட CFO வந்து 107 crores-ஆ இருந்திருக்கு. இது 71% ஆஃப் PAT. FY25ல CFO வந்து 157 crores-ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. CFO பை PAT ரேஷியோ 82% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு கேஷ் கன்வர்ஷன்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத காட்டுது. சவால்கள் அதுக்கப்புறம் ரிஸ்க்ல என்ன இருக்குன்னா, கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் வாலடைலா இருந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த குவார்டர்ல 3% இயர் ஆன் இயர் டிக்ளைன் இருந்திருக்கு. ஃபால் இருந்திருக்கு கெயின் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல 17.7 crores இருந்து 3.7 crores. அது மார்க்கெட் லிங்க் தான். PG ரிலேட்டிவா லோங்க, பட் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுதுங்க. நெசசரியா வந்து அவங்க கன்ஸ்டன்ட் AUM அதுக்கப்புறம் ப்ராஃபிட் growth வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா. ஸோ நண்பர்களே, இதுதாங்க அந்த 3 பங்குகள். நம்ம ஃபுல் சம்மரி வந்து பார்த்துட்டோம். ஹை மார்ஜின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. growth வந்து சஸ்டெயின் பண்ணிருக்காங்க. கிளியரா விசிபிளா இருக்கு. பட் கீ கொஸ்டின் என்னன்னா, இந்த சஸ்டெயினபிள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாங் டர்மும் வளருமா, சஸ்டெயினபிளா இருக்குமா, வேல்யூவேஷனை ஃபிட் பண்ணுமா அப்படிங்கிறது தான். நீங்க இந்த 3 பங்குகள்ல எதோட பிசினஸ் மாடல் இன்னும் கன்சிஸ்டன்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்சைட்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம Groww தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், நம்ம சொல்ற எல்லா விஷயமே உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. சரி, இன்னொரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.